நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பழம் வந்து நான் போய் நானே கடையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த கடை நான் யார் என்னன்னு கூட தெரியாமல் நான் என்னோடய டிரைவரை வச்சு போய் வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த பழம் வந்து நான் வந்து செலக்டெல்லாம் பண்ண கிடையாது. இதே பழத்தை தான் நான் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வெட்டி சாப்பிட்டுக்காக. இதுக்கு முன்னாடி கலரிங்னு ஒன்று நான் உங்கள்கிட்ட காமிச்சேன். அது வந்து பார்த்தோம்னா இயற்கையாகவே இந்த வாட்டர் மெலனுக்காக கலர் இருக்கிறது. நான் பல வீடியோவிலையும் இதே தான் சொல்லியிருக்கிறோம். உணவு பார்த்த அதிகாரிகள் எல்லாருமே சொல்கிறதுனா அதுக்குன்னு உண்டான கலர் இருக்குது. ஆனால் அந்த இளம் சிவப்பை விட்டு மிகவும் சிவப்பு, ரொம்ப பிரைட் ரெட்டு அந்த மாதிரி இருந்தாலோ அல்லது சாப்பிடும் பொழுது ரொம்ப சர்க்கரை மாதிரி டேஸ்ட்டு, நாக்கிலெல்லாம் கலர் ஒட்டுது, உதட்டலெல்லாம் கலர் ஒட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அடல்ட்ரேஷன் இருக்கிறது. இதை தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஒரு டீ கடைக்கு போகிறாங்க, டீ குடிக்கும் பொழுது அந்த டீ எப்படி இருக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். நார்மலாக ஒரு டீ கடையில் போனால் ஒரு டீ போட்ட உடனே ஒரு டம்ளரில் கலர் வந்ததுன்னா அது அடல்ட்ரேஷன்னு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். மக்களுக்கு நாங்கள் தெரிவிப்படுத்துகிறோம். இதுதான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறோம். அதே போல் தான் இந்த மாதிரி பழங்களை கட்டுப்படும்போதோ இது மாதிரி இருந்ததுன்னா கலரிங் வந்து தொட்ட உடனே, கையில் தொட்ட உடனே அல்லது ஒரு டிஷ்யூவில் தொட்ட உடனே மிக சிவப்பு கலர், தித்திப்பு, ரொம்ப இனிப்பு, சர்க்கரை பாகு இனிப்பு வந்ததுன்னா அது வந்து இயற்கை பழங்கள் கிடையாது. நார்மலாகவே டிஷ்யூ உங்களுக்கு முன்னாடியே நாங்கள் கட் பண்ணி காமிக்கிறேன். அதோட இயற்கை வண்ணம் இருக்க தான் செய்யும். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். எப்படி அடல்ட்ரேஷன்னா எல்லா பழங்களும் அடல்ட்ரேஷன் பண்ணது கிடையாது. எல்லா பழங்களும் தரமான பழங்களாக தான் இருக்குது. நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் மிக சேஃபர் ஜோனில் தான் இருக்குது. அதனால் மக்கள் தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. அந்த மாதிரி தவறு செய்கிறவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். உங்கள் கண்களுக்கு முன்னாடியே இந்த பழத்தை நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். இது வந்து அடல்ட்ரேஷன் பண்ண கிடையாது. நான் ரேண்டமாக செலக்ட் பண்ண பழம் தான் இது. இதுக்கும் அடியில் இருந்து தான் நான் எடுத்தேன். பழங்கள்லாம் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. அதில் அடியில் இருந்த ஒரு பழம் தான் நானாக ரேண்டமாக செலக்ட் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி உங்களுக்கு முன்னாடியே சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த பழம் உங்களுக்கு முன்னாடியே தான் கட் பண்ணுறேன். இதே தான் டிஷ்யூ. இது பாருங்க, இளம் சிவப்பா இருக்கு. இளம் சிவப்பு. இது வந்து நேச்சுரல் கலர், அந்த ஃப்ரூட்டோட நேச்சுரல் கலர். இதை தாராளமாக சாப்பிடலாம். இதுவே கலர்னு தயவு செய்து நம்ம நினைக்க வேண்டாம். உங்களுக்கு நான் வந்து எப்படி அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, அதில் நம்ம எப்படி நான்றது கூட நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இதுலையுமே உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பழத்தை கட் பண்ணணும். ஸோ இந்த கலர் இயற்கையான கலர். நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். மக்கள் எந்த விதமான அச்சமும் கொள்ள வேண்டாம், எதுவுமே கொள்ள வேண்டாம். தாராளமாக சாப்பிடுங்க. இன்ஜெக்ஷன் போட்ட பழத்துல ரொம்ப டார்க்கா இருக்குமா சார்? ஆமாம், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை வந்து ஒரு வெள்ளை துணியில எடுத்துட்டு போய் கழுவுனா உடனே போயிடுங்கிறாங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல போகாது அப்படிங்கிறாங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இயற்கையான பழத்துல இதை வந்து நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். தாராளமாக சாப்பிடலாம். எந்த விதமான பயமும் அச்சமும் தேவையில்லை. நம்ம விவசாயிகள் அவ்வளோ அழகாக நேர்மையான முறையில் புரிந்து கொடுக்காங்க. இது எப்படி அடல்ட்ரேட் பண்ணுறாங்க, அதை டிடெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது மட்டும்தான் FSSAI வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நாங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த வித தமிழ்நாட்டுக்காக மட்டும் நாங்கள் இது வீடியோ போட கிடையாது. இது த்ரூ அவுட் இந்தியா, வேர்ல்டு முழுக்கவே இந்த டெஸ்ட் வந்து அவங்க வந்து ரேபிட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஷ்யூ எடுத்து நீங்கள் தாராளமாக கூகுள் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அழகாக சொல்லுவாங்க அடல்ட்ரேஷன்னா என்ன, அடல்ட்ரேஷன் இல்லாததுன்னா என்னன்றது. ஓகே.
இதில் வந்து அதாவது கலப்படமே இல்லாத பழங்கள். இது வந்து நான் வந்து செலக்ட் பண்ண கிடையாது, ரேண்டமாக நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றேன். தாராளமாக மக்கள் வந்து எந்த ஐயமும் கொள்ளவே வேண்டாம். இந்த வாட்டர்மெலான் சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டோம். யாரெல்லாம் தவறு பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். உணவு பாதுகாப்புத்துறை வந்து அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஆனால் 100க்கு 99.9% வியாபாரிகள் எல்லாருமே நான் செக் பண்ணினதுக்கப்புறம் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நம்ம சென்னை பொறுத்த வரையிலும் எனக்கு எங்கேயுமே இதில் இந்த மாதிரி ஹை கலராக எனக்கு வந்ததே கிடையாது. நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கும் பொழுது நான் அதில் கலரிங்கை போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நான் டெஸ்ட் பண்ணி காமிச்சேன். தொட்ட உடனே அது வந்து கலர் வந்து சிகப்பாக வரும். இது பாருங்கள், நாம் எவ்வளோ தான் பண்ணினாலும் அந்த கலர் வந்து இவ்வளோ தான் வரும் மேக்ஸிமம். இன்னும் கொஞ்சம் கலர் கூட வரலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே அந்த கலர் வந்தது, பட்ட உடனே வருது அப்படின்னம்னா அது வந்து கலப்படம் பண்ணது, அதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்காங்க, சக்கரைப்பாகு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சக்கரைப்பாகு போடுறீங்க, கலப்படம் செஞ்சிருக்காங்க, எப்படி அது என்ன, அதுக்கான இவ்வளோ டெமோ காமிச்சிருக்கீங்க, அது என்னன்றது உறுதிப்படுத்த முடியுமா? நான் காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். பண்ண முடியுமா? இல்லை பண்ண முடியாது. பண்ணலாம், இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணலாம். அதுதான் எங்கள் வெப்சைட்டே சொல்லுவாங்க. பண்ணலாம் போது அப்போ அதில் ஏதாவது நம்ம வந்து சாம்பிள் எடுத்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் ஏதாவது கன்ஃபார்ம் ஆயிருக்கு? இல்லையே, நான் தான் சொல்கிறேனே, நான் இது வரைக்கும் நான் எடுத்ததில் நான் டெஸ்ட் பண்ணினதில் எனக்கு கலரே வரல. சரி சார், சென்னையில் இல்லை, இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஓஎஸ் அதிகாரிகள் உங்கள் துறையை சேர்ந்தவங்க தான் கலர் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா? இன்னும் தெரியல, நாங்கள் வந்து கேட்கணும். அது கண்டிப்பாக நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன சென்னை பொறுத்த வரையிலும் என்னோட இதில் வந்து ப்ரிவியூவில் நான் பண்ணின ஆய்வுகளில் எந்த கலரும் வரல. வந்திருந்துன்னா உடனடியாக நான் வந்து லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அதில் எந்த விதமான தயக்கமும் நான் காட்டியிருக்க மாட்டேன். அவர் மேலே தவறு இருந்ததுன்னா அவங்க மேலே நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்திருப்போம். அதில் வந்து கூட தரப்புல அந்த வாட்டர்மெலான் விவசாயிகள் தரப்புல வந்து பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்கிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி இது மாதிரி தொடர்ந்து தர்பூசணி பழங்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்ற மாதிரியான கருத்து வருது. இது எப்படி சார்? இல்லைங்க, அந்த மாதிரி அது வந்து தவறான கருத்து. எனக்கு கார்ப்பரேட் பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பற்றி கூல்ட்ரிங்க்ஸில் பண்ணின தப்பே நாங்கள் வந்து கண்டுபிடிச்சி அவங்க மேலே நடவடிக்கையெல்லாம் எடுக்க சொல்லியிருக்கிறோம். அது இப்படி இருக்கும்போது கார்ப்பரேட்காரங்க தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிக தெளிவாக நான் சொல்கிறேன், இந்த டெஸ்ட்டு வந்து எஃப்எஸ்எஸ்ஐயால் எப்படி கண்டுபிடிக்கிறது பண்ணினாங்கன்னா நடந்ததுனால தான் அவங்க எடுத்து அந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி கலப்படம் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் காமிச்சோம். யாரையுமே நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் வந்து நீங்கள் இவங்க வந்து பண்ணுறாங்க, மெட்ராஸ் பூரா சென்னை பூரா பண்ணுறாங்க அப்படின்ற யாரையுமே நான் இது வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்கவும் முடியல. ஆனால் நிறைய பழங்கள் டன் கணக்கில் நான் நூற்றுக்கணக்கான பழங்களை தூக்கி நான் வீசி இருக்கிறோம். ஏன்னா எல்லாம் எலி கடித்த பழம், எலி குடஞ்ச பழம், அந்த மாதிரி பழங்களை தான் நாங்கள் வந்து தூக்கி போட்டிருக்கோம். இல்லையே நாங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் போய் எக்ஸாமின் பண்ணல, என் கூட எங்களோட துறை உயர் அதிகாரி எங்களோட கமிஷனரே வந்து எங்களோட வந்தார் ஆய்வுக்காக. உண்மைதானா அப்படின்னு அவரும் வெட்டி பார்த்தாரு, அவரும் பார்த்தாரு. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அவரும் பார்த்துட்டு எங்கேயுமே இங்கே அடல்ட்ரேஷன் இல்லையே, ஒன்லி இந்த மாதிரி எலி கடித்த பழங்கள் பெருக்காவும் கடித்த பழங்கள் தான் இருக்குது, அழுகி போன பழங்கள் தானே இருக்குது அப்படின்னு அன்னைக்கு நாங்கள் சொல்லும் பொழுது அதே தான் சொன்னோம். சென்னையில் நான் எக்ஸாமின் பண்ணுறப்போ எதுவுமே கலரிங் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ தாராளமாக மக்கள் வந்து பயப்படாமல் இந்த பழத்தை வந்து சாப்பிடலாம். மேற்கொள்ளும் போது எலி கடித்த பழங்கள் அதிகமாக பறிமுதல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஊசி செலுத்தப்பட்ட பழங்கள் எடுத்து பார்த்தாலும் அது எலி கடித்ததுக்கான அந்த அறிகுறியும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல மக்கள் வந்து குழப்பம் அடைகிறாங்க. இல்ல நம்ம கடிச்சிருக்கா ஊசி போட்டு தான் வந்து இது விற்பனை செய்யறாங்களா அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி லேப்ல கொடுக்கறதே நமக்கு வந்து டவுட்டா இருக்கு, கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியல. அப்ப மக்களுக்கு எப்படி தெளிவுபடுத்த முடியும்? அதுதான், நீங்கள் எலி கடிச்ச பழன்றது நல்லாவே தெரியுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலி நல்லா கரண்டுனதே நல்லா தெரியும். அது மாதிரி பார்த்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி இதாகவே இருக்கும். மக்களுக்கு அதுவும் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இந்த மாதிரி கூட கடிச்சிருக்கும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் என்னோட இந்த கத்தியிலேயே உங்களுக்கு பண்ணினேன், இந்த மாதிரி கடிச்சிருந்தது. சில பழங்களில் ஓட்டையே போட்டிருந்தது. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சேன். இதில் ஓட்டை போட்டு உள்ளுக்கார எலிக்கள் போயிருந்தது, அழுகி இருந்தது, அதுக்குள்ளே எலி புழுக்கையெல்லாம் இருந்தது.
இது வந்து நாம் கண்மூட அத்தனை பழங்கள் எடுத்து நாங்கள் வந்து அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் எடுத்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணும் பொழுது பார்க்கும்போது மனசு பதறிச்சு. இது சாப்பிட்டு யாருக்காவது எலிக்காய்ச்சல் வரும் அப்படின்றதுக்காக அத்தனை பழத்தையும் நாங்கள் கூட, ஆனால் அத்தனை பழத்தில் எதுலையுமே ஒரு பழத்தில் கூட கலரிங்கே கிடையாது. இயற்கையான கலர். உங்களுக்கு செயற்கையான கலர் எப்படி வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு டெமோவை நான் காமிச்சேன். லேப் டெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. மற்ற மாநிலங்களில் உங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சொன்னது ஏதாவது ப்ரூஃப் ஆயிருக்கு அப்படின்றது நீங்க தலைமையிடத்தில் இருக்கீங்க, சென்னை உணவு பாதுகாப்புத்துறை தலைமையிடத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம இருக்குமா இல்லை ஏதாவது? இல்லை, என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்க கேட்கணும். அவங்களுக்கு தான் அவங்க இப்போ என்னோட மாவட்டத்தில் தான் நான் சொல்ல, நானே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அனுப்பிச்சிடுறேன். இப்போ மற்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அவங்களும் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் அனுப்புவாங்க. நம்ம வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தால் நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கணும் நம்ம ரிப்போர்ட். இப்போ செயற்கை நிறமூட்டி கலக்கப்பட்டிருக்கிறதுன்னு இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நிறைய விவசாயிகள் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த இழப்பை எப்படி இந்த துறை சரி செய்யும்னு நினைக்கிறீங்க சார்? அதுதான் நான் தான் சொன்னேன், எதனால் இப்படி வந்து தவறுதலாக அவங்க வந்து ஒரு வாய்க்கு காதுக்கு காதும் போகும் பொழுது விஷயமே வேறு மாதிரி போயிடுச்சு. எல்லா பழங்களுமே கெட்டுப்போன பழங்கள், எல்லா பழத்துலேயும் அவங்க ஊசி போடுறாங்க அப்படின்றது தான் கடைசியாக போய் சேர்ந்துருக்கு. அதனால் நடந்த ஒரு இதுதான். அதுக்கு தான் இன்றைக்கி முற்றுப்புள்ளி இதுக்கு வச்சே ஆகணும். கண்டிப்பாக இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால எல்லா பழங்களும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு பழங்கள் நம்ம விவசாயிகள் தயாரிக்கிறத நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் எந்த விதத்துலையும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னையில் எனக்கு நிறைய இடத்துல வரும், எல்லா ஊர்லேருந்து எனக்கு வரும். நான் அங்கங்கே எடுத்து நான் செக் பண்ணும் பொழுது கூட எங்கேயுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. இதுதான் உண்மை. பர்டிகுலரா சில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி வீடியோலாம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல நிறமூட்டி கலக்கப்பட்டிருக்கிறதா தெரிய வந்துச்சுங்களா? அந்த இடத்துல ஏதாவது ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறாங்களா அந்த துறை சார்ந்து? அதுதான் அந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு வராது. அது வந்து எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அங்கே தான் போகும். அவங்ககிட்ட நம்ம கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும். சிலர் அதான் நான் இப்போவும் சொல்கிறேங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் சொன்னார், நம்ம நண்பரே இப்போ வந்து என்கிட்ட சொன்னார், பழங்கள் சாப்பிட்டு வாய் பூரா புண்ணாக இருக்குது சொன்னார். உங்களுக்கு முன்னாடியே தான் சொன்னார். கம்ப்ளைண்ட் வருது. அப்போ வந்து ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வருதுன்னு அவரே உங்க நண்பரே சொல்றப்போ அந்த வீடியோ பார்த்து தான் வந்து டாக்டரே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால தான் அவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு ஒரு 4-5 பேர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால தான் கேட்டேன். யாரோ ஒரு சிலர் பண்றாங்க. அதுதான் நான் தான் சொல்றேனே, அந்த யாரோ ஒரு சிலர் சார் சொல்றாரு பார்த்தீங்களா, அந்த யாரோ ஒரு சிலர் எங்கேயோ பண்ணக்கூடிய தவறுக்குனால என்டையரா நம்மள விவசாயியே பாதிக்குது. எந்த விதத்திலையும் உணவு பாதுகாப்புத்துறை வந்து விவசாயிக்கு எதிரி கிடையாது. அல்லது கடைக்க விற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு நாங்கள் எதிரி கிடையாது. அன்னைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது கூட பழங்களை வந்து தரையில் போட்டு வச்சுருந்ததுனால தான் எலிகள் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு டெம்பரவரி இந்த டேபிள் மாதிரி உங்களுக்கு போட்டு பழங்களை அது மேலே வச்சு பண்ணுங்க அப்படின்னு நான் அவங்களுக்கு அறிவுரை தான் நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் இல்லையா. கெட்டுப்போன பழங்களெல்லாம் தான் நாங்கள் தூக்கி போட்டிருக்கோம் இல்லையா. நான் அழித்த பழங்களெல்லாம் எந்த பழத்துலையுமே கலர் கிடையாது. இதை வந்து நான் மட்டும் சாட்சி கிடையாது, நீங்களும் அதுக்கு ஒன்று பார்த்தீங்க கண்மூடராக. என்னோட கமிஷனரும் என் கூட இருந்தார். நான் பொய் சொல்கிறான்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கமிஷனர் பார்த்தார், கண் முன்னாடி பார்த்தார். ஆமாம், இதில் கலரிங் இல்லை, கெட்டுப்பு தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு நாங்கள் தெளிவாக உணவு பாதுகாப்புத்துறை மூலமாக சொல்லிக்கிற விரும்புகிறது என்னென்னா, தாராளமாக நீங்கள் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம். எப்போ வந்து நீங்கள் டவுட் பண்ணுறீங்களோ அந்தப்போ இந்த சின்ன டெஸ்ட்டு மட்டும் பண்ணி பாருங்கள். நான் இதை மட்டும் சொல்லலை, காஃபியில் சொல்கிறோம், டீயில் சொல்கிறோம், பாலில் சொல்கிறோம், இது கீ நெய்யில் சொல்கிறோம், என்னென்ன இருக்குது எல்லாத்துலேயுமே, மிளகில் சொல்கிறோம், எப்படி அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கணும். இதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்திட்டு வர முடியும். எல்லா பழங்களையும் நாங்கள் வந்து தவறு சொல்லலை, எல்லா விவசாயிகள் மேலேயும் நாங்கள் தவறு சொல்லலை. எந்த விதத்துலையும் ஒரு பங்கு கூட ஒரு துளி கூட நாங்கள் சொல்ல கிடையாது. எப்படி அடல்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு வர முடியும். யார் மேலேயும் இது வரைக்கும் நாங்கள் கேஸும் போட்டது கிடையாது. ஒரு விவசாயி மேலே ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு இப்போ சொல்லுங்கள், இல்லை. ஏன்னா கெட்டுப்போன பழங்களை டெஸ்ட்ராய் தான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே மற்ற மாவட்டங்களாகட்டும் எல்லாருமே உணவு பாதுகாக்க போய் பார்க்கும் பொழுது அங்கே அடல்ட்ரேஷனோ இந்த மாதிரி தவறெல்லாம் ஒரு நோய் பரப்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருந்ததுன்னா அதை தடுக்கிறது தான் எங்களோட பொறுப்பு. என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் எங்களோட பொறுப்பு. அதை தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் போய் ஒரு விவசாயி போய் கை நீட்டு சொல்லியிருக்கிறோமா? இல்லை. நாங்கள் எந்த விவசாயியும் நாங்கள் குறை சொல்ல கிடையாது. எந்த வியாபாரிகளுக்குன்னு நான் சொல்ல, தெரியாத வியாபாரிகளுக்கு கீழே போட்டு விற்காதீங்க, எலி கடிக்குது. அதை மேலே ஒரு டேபிள் மாதிரி டெம்பரரி டேபிள்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய டேபிளை மேலே பழங்களை வச்சுக்குங்க, கீழே வந்து நைட்டு நம்ம விட்டு போயிடுறோம், அதை நல்லா ரேப் பண்ணிக்க, நல்லா மூடி அழகாக வச்சுக்குங்க. அடுத்த நாள் வந்து விரிச்சிக்கங்க. கீழே பழங்கள் எந்த பழங்களும் வைக்காதீங்க. வெட்டி வச்ச பழங்களை கண்ணாடி குடுவைக்குள்ளே வைங்க. நாலா பக்கமும் அந்த கண்ணாடி திறந்து இந்த பழத்தை எடுக்கிற மாதிரி இருக்கணும். சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பழங்களை வெட்டி இந்த மாதிரி பீஸ் வச்சுருப்பாங்க. அது வச்சுருக்க பார்த்தீங்கன்னா 3 பக்கம் மட்டும்தான் மூடி இருக்கும்.
மேலே சைடில் மட்டும் தான் முடிக்கும், இந்த சைடு ஓப்பனில் இருக்கும். இந்த பக்கம் ஈக்கள் எல்லாமே போய் உக்காந்துருக்கும். ஈக்கள் உட்காந்து அது மொச்சிக்கிட்டு இருக்குது. நாங்கள் கண் கூடலாம் நான் பார்க்குறேன். பார்த்தனால தான் நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இது மாதிரி சாப்பிடாதீங்க, அந்த பழத்தை வெட்டி வச்ச பழங்களை சாப்பிடாதீங்க. முழு பழமாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் எல்லாமே சாப்பிடுங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து முழு பழமாக கூட நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க, அது இன்னும் சேஃபர், ரொம்ப ரொம்ப சேஃபர் அப்படின்னு தான் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப வலியுறுத்த முடியும். நாங்கள் யாரையும் கையை காட்டி நாங்கள் குற்றம் சொல்ல கிடையாது, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லது கிடையாது. அடல்ட்ரேஷன்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட நாங்கள் வந்து நின்றுக்கிறோம். இதுக்கு மேலே நான் வந்து இன்னமும் அந்த கலரிங் வந்து எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து விரிவாக கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.